அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா குரு சமமான கிரகம், ஒரு மீடியமான கிரகம். ஏன்னா சனிக்கு குரு சமமான கிரகம், குருக்கு சனி சமமான கிரகம் தான். இப்போ உங்கள் ராசிக்கு குரு 2ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 11ஆம் அதிபதியாக லாபஸ்தான அதிபதியாக வருவார். இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி ஆரம்பிக்கும். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 48 நாட்கள் உங்களுக்கு குரு கடகராசியில் இருப்பார். சரிங்களா? என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு பாருங்க, குரு 6ஆம் இடத்துக்கு வர்றார். உச்சம் பெறக்கூடிய குரு. இந்த குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெறனால என்ன நடக்கும்னா, நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை, வேலையில் டிப்ரெஷன், வேலையில் பிரச்சனை, வேலையில் மன அழுத்தம், ஒர்க்லோட் அதிகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த சுபகிரகம் ஒரு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறனால சுபமான விஷயங்கள் அந்த 6ஆம் இடத்து மூலமாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல கடனாக உங்களுக்கு இருக்கும். வளர்ச்சிக்கான கடன், நல்ல கடன், அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் வாங்குறது தப்பே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் போகுது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. நல்ல கடன், வளர்ச்சிக்கான கடன், சுப கடனாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வேலையும் உங்களுக்கு கிடச்சிருங்க. எதிர்பார்த்த வேலை, கௌரவமான வேலை, இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான். சரிங்களா? 6ஆம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருந்துட்டாலே நல்ல கடன், நல்ல வளர்ச்சிக்கான கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக கொடுத்துரும். நல்ல வேலை. ஏன்னா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே கிடச்சிருக்காது, ரிஜெக்ட் ஆகிருக்கும், கூப்பிட்றேன்ட்டு இருப்பாங்க, ஆனால் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, எதுவும் நியூஸ் வந்திருக்காது, சொல்லியிருக்க மாட்டாங்க, எதுவுமே நடந்திருக்காது. நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், கைக்குடி வர்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும், ஆனால் இது நடந்திருக்காது. ஆனால் இந்த 48 நாட்களுக்குள்ளே பாருங்கள், நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இந்த குரு பாருங்கள், இருக்கிற இடத்த விட, உச்சம் பெறக்கூடிய குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு வலிமை அதிகம், பார்க்குற இடத்துக்கு பவர் ஜாஸ்தி. இப்போ உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு பாருங்கள், குரு 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் கடைசி இதில் விரை சனியில் இருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. 2.5 வருஷமெல்லாம் படாதபாடு கும்பராசிக்காரங்க பட்டிருப்பீங்க. மன அழுத்தம் இருந்திருக்கும், வாய் விட்டு அழுதுருப்பீங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, நிறைய அசிங்கமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏண்டா வாழ்றோன்ட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. கவலையப்படாதீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தொழில் சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தொழிலாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. தொடர்ந்து நஷ்டம். நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ போராடி பார்த்துருப்பீங்க. கிடைக்கிறதா கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி என்ன கிடைக்குதோ உங்களுக்கு அந்த இதுதான் கிடச்சிருக்கும். உங்களுக்கு முயற்சி வச்சு, திறமை வச்சு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. 7.5 சனி போட்டு உங்களுக்கு புழிஞ்சிருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும், வாய் விட்டு அழகு வச்சுருக்கும். கடைசியில் இந்த கடைசியாக உங்களுக்கு நடந்த இந்த ஜென்மசனியெல்லாம் உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் பாருங்கள், தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி. ஏன்னா பாதசனிங்கும் போது பெருசாக பிரச்சனை கொடுக்காது, சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, பட்டம், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, கௌரவமான சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலையப்படாதீங்க. சரிங்களா? 10ஆம் இடத்தை குரு பார்க்கறனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேன்மை இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கவங்க கூட கடன் வாங்கி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன். அந்த இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன் வாங்கி தொழிலை நடத்துறது, கடன் வாங்கி ஜீவனத்தை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிக்குது. சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மையான அமைப்பாக உங்களுக்கு இருக்குங்க. கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு குரு இங்கே பாருங்கள், அடுத்தது குரு மகர ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது பரதேசவாசம், வெளிநாட்டு பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம். வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க, போக முடியல. இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போயிடுவீங்க. பாஸ்போர்ட் வாங்கணுன்னு வெயிட் பண்ணிருக்கவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் கிடச்சிரும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வீசா கைக்கூடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு, இல்லை பிஆர் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, பிஆர் கிடச்சிருக்காது. இந்த டைம்லலாம் உங்களுக்கு பிஆர், பர்மனெண்ட் ரெசிடென்ட் கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. கவலைப்பட வேண்டாம். நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குவீங்க. ஏன்னா 12ஆம் இடங்கிறது தூக்கம், அயன சயன போகஸ்தானம்.
கஷ்டப்பட்டீங்க, மன உளைச்சலில் இருந்தீங்க, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ கிடையாது, நரக வேதனை அனுபவிச்சிங்க. இந்த காலகட்டங்களில் அந்த 48 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கும்பராசிக்காரங்க கரெக்டான டைம் சாப்பிட்டு கரெக்டான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கரெக்டாக நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான். அது எல்லாமே இந்த 48 நாட்களில் பாருங்கள் ஒரு திடீர் மாற்றத்தை, அதிசய மாற்றங்களை உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக கண்டிப்பாக அந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும். கவலையே பட வேண்டாம். சரிங்களா? ஒரு நிம்மதி இருக்குங்க, மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. ராசிக்கு 2ல் சனி இருந்து குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும், பணத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு. அது பண்ணி நீங்கள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க. நீங்கள் வாயை திறந்தாலே பிரச்சனையாக இருந்திருக்கும். ஒரு சில பேர் கும்பராசிக்காரங்களாம் சொல்கிறாங்க, சார் வாயை திறந்தாலே பிரச்சனையாக இருக்குது, நான் எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, எதை பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கை எப்போ தான் மாறும்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த காலகட்டம் பாருங்கள், இந்த 48 நாட்கள் குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா 2ல் சனி, அந்த சனியோட தாக்கத்தை குரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார். அப்போ சனி பெருசாக கெடுதல் பண்ண முடியாது உங்களுக்கு. ஒரு இருள் கிரகத்து மேலே ஒரு ஒளி கிரகம் படுது, அப்போ அந்த இருள் தன்மை விலக போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இனிமேல் கேட்பாங்க. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு அப்படி விலக போகுது, பணம் உங்களுக்கு வரப்போகுது, கைக்குடி வரப்போகுது. என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கைக்குடி வரும். பணம் வரணும்னு நினச்சி ஒரு இடத்துல பணம் கேட்டீங்க, வரல. கடன் கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. லோன் கேட்டிருப்பீங்க, லோன் அப்ரூவ் ஆகிருக்காது. கேட்ட இடத்துல உதவி கிடச்சிருக்காது. இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாதுங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். இந்த டைம்லலாம் பாருங்கள், நடக்காதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பம் அமைச்சு கொடுத்துரும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்துலையும் குரு இருக்கார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வேலை தொழிலில் பிரச்சனை கிடையாது, வேலையில் பிரச்சனை இல்லை, வேலையில் மன அழுத்தம் கம்மியாகும், தொழிலில் டெவலப் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக இயங்கிட்டு இருக்கவங்க, காத்துட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இந்த டைமில் உங்களுக்கு நடக்குங்க. கவலையே பட வேண்டாம். சரிங்களா? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிருந்தவங்களுக்கு வரன் தேடி வருங்க. உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும். இந்த 48 நாட்களில் ஒன்றா நிச்சயம் பண்ணிடுவீங்க, இல்லை உறுதி பண்ணிடுவீங்க. யார் உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம், சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, இது எல்லாமே இந்த குரு அதிசார குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. சரிங்களா? கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த டைமில். 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் அது பாத சனியாக தான் இருக்குது. ஜென்ம சனியில் பட்ட கஷ்டம் இனி உங்களுக்கு திரும்பி வராது. கவலையே படாதீங்க. இந்த குரு அதிசார குரு பயிற்சி நிறைய மாற்றத்தை, நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது வேலை தொழில் வருமானத்திலலாம் பண விஷயத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது. பயப்படாதீங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு அருமையான டைம் தான் இந்த டைம். சரிங்களா? நல்லா இருக்க போகிறீங்க, பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.